வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரேகா சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோடது வந்து விவசாயம். நாங்கள் விவசாயத்தில் என்ன விளையிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கு தான். இந்த பாக்கு வந்து எங்களுக்கு வருஷத்தில் 6 மாதம் கிடைக்கும். அந்த 6 மாதத்தில் அறுவடை தான் இது. இந்த பாக்கு எப்படி நாங்கள் உரித்து காய வச்சு அதுக்கு எப்படி கொட்டை பாக்காக மாற்ற போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கு. முழு பாக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து மரத்துலேயே அறுத்துன்னு வருவாங்க. ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கலை. நான் தோட்டத்துக்கு போகாதனால அந்த வீடியோ நான் எடுக்கலை. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே போட்டு உரிக்கிறது தான். இது நாங்கள் எப்படி உரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். இது பார்க்குறீங்களா, அது கத்தி, அது கையில் இருக்கிற ரப்பர், அப்புறம் நம்ம 5 விரலுக்கும் சேஃப்டி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கத்தி முன்ன உட்கார முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் என்ன கையில் பட்டால் கூட ரொம்ப வலியாக இருக்கும். இது வந்து நம்ம சாக்கில் கட் பண்ணப்போ தெரியாமல் கட் பண்ணிக்கிட்டா அந்த வலி கூட நம்ம தாங்கிக்கலாம். இந்த வலி வந்து தாங்க முடியாது. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த வலி தாங்க முடியாது. அதால் நம்ம சேஃப்டியாக கத்தி மீன் எல்லாம் சேஃப்டியாக இருந்தால் மட்டும் கத்தி மீனை உட்காந்து நம்ம பாக்கு உரிக்கலாம். உரிச்சிட்டே இருக்கேன். நானும் கூட உட்காந்து பாக்கு உரித்தேன். எல்லோரும் என்ன கலாய்க்கிறாங்க, என்ன ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோ பிடிக்கிறீங்களா அப்படின்னு. எங்களை ஃபேஸெல்லாம் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஃபேஸெல்லாம் நாங்கள் எதுவுமே இதில் காட்டலை. ஃபேஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் அந்த ஃபேஸ் யாருக்குமே காமிக்கல. இது வந்து நாங்கள் கர்நாடகா சைடில் தான் அதிகமாக, இது நாங்கள் இருக்கிறது கூட கர்நாடகா தான். இது கர்நாடகா சைடில் அதிகமாக பார்க்க வெளியுவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் தண்ணி எனி டைம் இருக்கணும். அதால் தான். யார் யார் உள்ள எந்தெந்த ஊரில் என்னென்ன வெளியிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதான் சொன்னால நான் கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படித்தான் உரிக்கணும். நம்ம 5 விரலுக்குமே சேஃப்டி பண்ணிக்கணும். அந்த ரப்பர் இருக்குல்ல, அந்த ரப்பர் எந்த ரப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வண்டி 2 வீலர் வெஹிக்கிள் தான் வண்டியாக இருக்கலாம், இல்லை 4 வீலர் வண்டி, அந்த வண்டியோட ரப்பர் அப்படின்னா டயருக்குள்ளே இருக்கிற ரப்பர், அதை தான் கட் பண்ணி கை சேஃப்டியாக போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உரிச்ச பாக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து இதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கு வேக வச்சு காய வச்சு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இதில் டிவைட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு மாதம் அறுவடை இல்லையா, அதெல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு, ஒரு நாளில் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ரெண்டாவது மாதம் அறுவடை, 3வது மாதம் அறுவடைனா ஒரு 4-5 நாள் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லோரும் உரிச்சிட்டு அவங்க எம்மா வெயிட் அது இருக்கும். நம்ம வந்து ஸ்கேலில் வந்து தூக்கா பண்ணுவோம். அது எம்மா வெயிட் இருக்கும். அதுக்கு மேலே கிலோ 10 ரூபான்னு உரிச்சவங்களுக்கு. அது வெயிட்டு தூக்கா எவ்வளோன்னு பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்துருவோம். இப்போ எல்லாமே உரிச்சிட்டோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாமே உரிச்சு தான் அந்த இடம் பூரா. இதெல்லாம் தோல், பாக்கு உரிச்சிருப்பாங்களா அந்த தோல். இதுக்கப்புறம் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ பாக்குக்கு வந்து கலர் போடணும் இல்லையா, இது வந்து பாலுன்னுவோம், பாக்கு பால். இது இப்படி தான் இருக்கும். இது எப்படி பால் தயாரிக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து அந்த பாலெல்லாம் எடுத்து எல்லாம் அண்டாவில் ஊற்றி வச்சுருக்கோம். அது பார்த்தீங்களா, அண்டாவில் ஊற்றி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பாக்கெல்லாம் எடுத்து வந்து அதில் போடுவாங்க. பாக்கு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இப்போ பாக்கு சாயம்லாம் அதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தோல், அந்த பாக்கு தோல் உச்சி போட்டிருப்பாங்களா, அதே தோல் காய வச்சு நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். இப்போ அந்த தோல் தான் நாங்கள் எடுத்து வந்து அதே அடுப்பு யூஸ் பண்ணி நல்லா செமையாக எரியும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்புக்கு வந்து பூஜை போட தான் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுன்னு இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு மாதத்தை ஃபஸ்ட்டு அண்டை வைக்கிறோம் இல்லையா, அதால் ஃபஸ்ட்டு வெட்டி பண்ணும் போது நாங்கள் இந்தமாரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பத்தை வைப்போம். பார்த்திங்கன்னா கோலம்லாம் கூட போட்டிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு கூட நல்லா எரியுது. இதுக்கப்புறம் பாக்கு பையிலெல்லாம் நாங்கள் உருப்பி வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து இப்படி ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க. இல்லை இந்த பாக்கில் 1.5 அண்டா எங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அண்டா எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அண்டா வெந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். செகண்ட் அண்டாலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். இந்த ஃபஸ்ட்டு வாட்டி மாதம் அறுவடையெல்லாம் அவ்வளோ பாக்கு கிடைக்காது, கொஞ்சமாக தான் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு ஒன்றரை அண்டா கிடச்சிச்சு. இப்போ வந்து பாக்கு வெந்துடுச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் அதெல்லாம் எடுத்து அந்த மாரி புட்டி இருக்கும், அந்த புட்டியிலலாம் ரொப்பி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ ஒரு அண்டா இப்போ வந்து ஒரு அண்டாவுக்கு பாக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்துடுச்சு. இன்னும் பாதி அண்டாவுக்கு பாக்கு இருக்குது. இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு இருக்கிற பாக்கெல்லாம் போடணும். இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இது எப்பவுமே ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே இந்தமாரி தகுடு ஷீட் போட்டிருப்போம். அது மேலே தான் இந்தமாரி ஒரு தார்பால் போட்டு இதுக்கு மேலே தான் நாங்கள் காய வைக்க போகிறோம். பிற எடுத்து வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தமாரி க்ளீனாக தப்பமாக விடக்கூடாது, மெலிசாக போட்டு காய வைப்போம். இது எப்படி இருந்தாலும் ஒரு 7 வெயில் 8 வெயிலாச்சும் வேணும். இப்போ மழை காலம் இல்லையா, மழை வரவும் போகவும் தான் இருக்கும். அதில் நாங்கள் பார்த்து தான் அதுக்கப்புறம் பார்க்கணும். ஒரு 3 நாள் நல்லா வெயில் காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பாக்கு வந்து பூ வராது. இதுக்கு வந்து 7 நாள் 8 நாள் நல்ல வெயில் இருந்தால் பாக்கு நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து இதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்கும். இது நாங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் மூட்டை பிடிப்போம். இது எப்படி இருந்தாலும் ஒரு 8 நாள் வேணும். இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.